Hello dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.4 7th question கான சொல்யூஷனை இன்னும் டீடைல் பார்க்கலாம். ஸோ a solid sphere of radius, ஒரு சாலிடான ஸ்பியர் இருக்குது சரிங்களா. இதோடைய ரேடியஸை 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரேடியஸ் என்ன 6 சென்டிமீட்டர். இதை மெல்ட் பண்ணிடுறாங்க, மெல்டட் இன்டு a hollow cylinder. இதை மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹாலோ சிலிண்டரை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஹாலோ சிலிண்டரை ஒன்று ட்ரா பண்ணிப்போம். இதுதான் ஹாலோ சிலிண்டரை இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பியரை வந்து மெல்ட் பண்ணி இந்த ஹாலோ சிலிண்டரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் திக்னஸ்னால் இந்த ஹாலோ சிலிண்டருக்கான இந்த திக்னஸ் இருக்குங்களா, இந்த ஷேட் பண்ணுற பார்ட் இது வந்து யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இஃப் த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர், இந்த சிலிண்டருக்கு இன்டர்னல் ரேடியஸ் ஒன்று இருக்கும், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸை தான் நம்ம கேபிட்டல் ஆர்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் சென்டர்லேருந்து வெளியில் இருக்கிறது வரைக்கும் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஹைட் ஆஃப் த சிலிண்டரை வந்து தே ஹேட் கிவன் 32 சென்டிமீட்டர்ஸ். எல்லாமே சென்டிமீட்டர்ஸில் தான் இருக்குது சரிங்களா. தென் ஃபைண்ட் த திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர். அப்படி இருக்கப்போ இந்த திக்னஸை ஃபைண்ட் பண்ணுங்கன்றாங்க. ஓகே, இப்போ திக்னஸை ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிலிண்டரோட பேஸ். இந்த திக்னஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த திக்னஸை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஓவராலாக இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து உள்ள இதிலேருந்து இது வரைக்கும் இருக்க ரேடியஸ் இருக்குல்ல, இந்த இன்டர்னல் ரேடியஸ், இந்த பார்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுதான் இந்த திக்னஸ். ஸோ இந்த திக்னஸ் வேணும், இந்த ஷேட் பண்ணுற பார்ட் நமக்கு தேவைப்படுது, அதுதான் திக்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ரேடியஸ்லேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். இந்த திக்னஸ்ன்றதுன்னா இதிலிருந்து இது வரைக்கும். ஓகே, சி இந்த இடத்துல நல்ல டயக்ராம் கிளியராக வரைகிற பாருங்கள். திக்னஸ்ன்னு கேட்குறாங்க. திக்னஸ்னால் என்ன, இதிலேருந்து இது வரைக்கும் தான் திக்னஸ். இந்த திக்னஸை கேட்குறாங்க. உள்ளேருந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். அந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து இந்த பார்ட்டு, இந்த இன்டர்னல் ரேடியஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா அதான் திக்னஸ். ஸோ திக்னஸ்னால் என்ன, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ். இப்போ இந்த இடத்துல நமக்கு சிலிண்டருடைய ஹைட்டை கொடுத்துட்டாங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இன்டர்னல் ரேடியஸ் நமக்கு தெரியாது. ஸோ இன்டர்னல் ரேடியஸை நம்ம ஆர் வந்து என்னென்னு ஃபைண்ட் பண்ணணும், ஸ்மால் ஆரை. பட் இந்த ஸ்பியரை மெல்ட் பண்ணி தான் இந்த ஹாலோ சிலிண்டர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன, இதோடைய வால்யூம் ஈக்குவல். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்மால் ஆர் கிடைக்கும். அந்த ஸ்மால் ஆரை என்ன பண்ணோன்னா இங்கே எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, அதில் 5லேருந்து மைனஸ் பண்ணால் அதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, நவ் இப்போ இந்த ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கான டேட்டாஸ் எடுத்துக்கலாம். அந்த ஸ்பியர் வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் இன் திஸ் ஆஃப் த டைப் ஆஃப் சாலிட். ஸ்பியருக்கான ரேடியஸ் என்னன்னு பார்க்குறோம். ரேடியஸ் ஆஃப் ஸ்பியருடைய ரேடியஸை R1 எடுக்கிறேன், 6 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஸ்பியருக்கு ரேடியஸ் மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா ஹாலோ சிலிண்டராக ஃபார்ம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஹாலோ சிலிண்டர்னு என்ன தேவை, ஃபார்முலாக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ், இன்டர்னல் ரேடியஸ் அண்ட் ஹைட் மூணுமே தேவை. ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இஸ் கேபிட்டல் ஆர். இந்த கேபிட்டல் ஆரை வந்து தே ஹேட் கிவன் 5 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 32 சென்டிமீட்டர். இன்டர்னல் ரேடியஸ் நமக்கு என்ன தெரியாது. இன்டர்னல் ரேடியஸை நம்ம ஸ்மால் ஆர்னு டினோட் பண்ணுவோம், அதை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்பியரை, சாலிட் ஸ்பியர் இஸ் மெல்டட் டு ஹாலோ சிலிண்டர். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த வால்யூமும் ஈக்குவல், ரெண்டுமே. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டரை மேக் பண்ணியிருக்காங்களே அந்த வால்யூமும் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஸ்பியரோடைய வால்யூமுக்கு ஈக்குவல் சொல்கிறோம். ஏன்னா இதிலிருந்து மெல்ட் பண்ணி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரே வால்யூமில் தான் இருக்கும். த வால்யூம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கு வால்யூம் என்ன, 4/3 இன்ட்டு பை ஆர் கியூபிக் யூனிட்ஸ். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல். இதிலிருந்து தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவலான வால்யூம். ஸோ இந்த பையன் கேன்சல் பண்ணிவிடுவோம். இந்த ஆர் அப்படின்றது எதுக்கானது, இந்த ஹாலோ சிலிண்டருக்கான எக்ஸ்டர்னல் ரேடியஸ். அதை வந்து நம்ம என்னென்னு பண்ணியிருக்கோம், ஆர்னு எடுத்திருக்கோம், இதை ஸ்மால் ஆர்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை R1 எடுத்திருக்கோம். ஸோ R1 டினோட் பண்ணுங்கள்.
ஆர் அப்படின்றது 5 சென்டிமீட்டர், 5 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் ஸ்மால் ஆர் என்னன்னு தெரியாது, ஸ்கொயர் போட்டாச்சு, இன்டூ ஹைட் ஆஃப் த சிலிண்டர், சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ 32 இஸ் ஈக்குவல் டு 4/3 இன்டூ R1 கியூப். இந்த பையை ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா. R1ன்றது என்ன, ஸ்பியருடைய ரேடியஸ் 6, அந்த 6ஐ கியூப் பண்ணணும், 6 இன்டூ 6 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த 32 அங்கே கொண்டு வந்துடலாம். 5 ஸ்கொயர் அப்படின்றது 25 ஆகிடுச்சிங்களா, மைனஸ் ஒரு ஆர் ஸ்கொயராக, இந்த 32 என்ன ஆகும், இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகிடும். ஸோ 4 இன்டூ 6 இன்டூ 6 இன்டூ 6 இதெல்லாம் நியூமரேட்டரில் இருக்குது. டினாமினேட்டரில் ஒரு 3 கூட வந்து இந்த 32 இங்கே வந்துடுவார். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 3 1s are 3, 3 2s are 6, 1 2s are 2, 16 2s are 32, 2 3s are 6, 2 8s are 16, 1 4s are 4, 4 2s are 8. அகைன் இந்த 2 கேன்சல் பண்ணால் 2 3s are 6, 3 3 மல்டிப்ளை பண்ணுறோம் 9. இது 25 மைனஸ் ஆர் ஸ்கொயருடைய வேல்யூ. இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கிறோன்னா மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். இந்த 9 இருக்குது, மைனஸ் இந்த 25 அந்த சைடு வரும்போது மைனஸ் 25 ஆகிடுச்சு. ஸோ 9 மைனஸ் 25, 25ல் 9 மைனஸ் பண்ண எவ்வளோ ஆன்சரு, இங்கே ஒரு 5 அங்கே ஒரு 4 போச்சுன்னா 16. இப்போ மைனஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 16, மைனஸும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆர் ஸ்கொயர் அந்த சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஆகிடும். இந்த 9 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேரெக்டாகவே ப்ளஸ் 16 கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் கட் பண்ணிட்டோம். ஆர் ஸ்கொயரோடைய வேல்யூ 16. ஆர் மட்டும் வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கணும்னா என்ன, 4 4s are 16 எழுதுவாங்களா, 2 4க்கு ஒரு 4 எடுத்துக்கலாம். அப்போ ஆறுன்றது எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 4 சென்டிமீட்டர். இது எதுக்கான ரேடியஸு, இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் இந்த சிலிண்டர். அதை நம்ம இங்கே எழுதிக்கணும் சரிங்களா. இன்டர்னல் ரேடியஸ் நம்ம அதை தானே ஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல இதை ஃபைன் பண்ணியிருக்கோம், 4 சென்டிமீட்டர்ன்றது இன்டர்னல் ரேடியஸ் ஆஃப் ஹாலோ சிலிண்டர். அந்த ஹாலோ சிலிண்டரோட இன்டர்னல் ரேடியஸ் நம்ம 4 சென்டிமீட்டர் ஃபைன் பண்ணிட்டோம். திக்னஸ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், திக்னஸ் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர்னு எழுதிக்கோங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ்னு எழுதணும். என்ன எழுதணும், இதை எக்ஸ்டர்னல் ரேடியஸ் மைனஸ் இன்டர்னல் ரேடியஸ் நான் இங்கே ஷார்ட் ஃபார்மாக எழுதுகிறேன். கேபிட்டல் ஆர் அப்படின்றது என்ன, ஆல்ரெடி அவங்களே எக்ஸ்டர்னல் ரேடியஸை தே ஹேட் கிவன் 5. இன்டர்னல் ரேடியஸ் நம்ம ஆர்ன்றது என்ன ஃபைன் பண்ணோம், 4. 5ல் 4 மைனஸ் பண்ணால் 1. இந்த 1 சென்டிமீட்டர் தான் இந்த ஹாலோ சிலிண்டருடைய திக்னஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் 1 சென்டிமீட்டர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.